நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயில் நான் உங்களுக்கு லைவா மேக் பண்ணி காமிக்க போறேன். ஸோ நான் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றேன் தம்ப்நெயில் மேக் பண்றதுக்கு, எப்படி நான் அந்த தம்ப்நெயிலை உருவாக்குறேன், அதுல என்னென்ன விஷயங்கள் உள்ள கொண்டு வரேன், அந்த கலர் காம்பினேஷன் எப்படி நான் சூஸ் பண்றேன் அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம யூடியூப் ரிலேட்டடாக நிறைய விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம். நிறைய ட்ரிக்ஸு டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுக்குறோம். அடுத்தது என்னுடைய கார் சேனலுக்கு 2024 மானிட்டேஷன் எனேபிள் ஆச்சு. அதையும் நான் வந்துட்டு சண்டேஸ் மேக்ஸிமம் சண்டேஸ்குள்ளே வந்துடும். ஸோ சண்டேஸில் அந்த வீடியோ அப்படின்றது வந்துட்டு நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய பர்சனல் டீட்டெயிலாம் அதில் வந்திருக்கும். ஸோ அதெல்லாமே ஹைட் பண்ணணும், அதை மறைக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் தான் சொல்லுவேன், நீங்கள் ஈவன் ஒரு பைக்கு காட்டுறீங்கன்னா கூட அந்த பைக் நம்பரே வந்துட்டு மறைச்சிட்டு போடுங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்துட்டு சேஃப்டி. நம்மளுடைய ப்ரைவசி எப்போவுமே ப்ரைவசியாக வச்சுக்கோங்க, ஓப்பன் அப் பண்ணாதீங்க. யூடியூப் இது மாதிரி சோஷியல் மீடியாவை பொறுத்து, யூடியூப் அப்படின்றத விட சோஷியல் மீடியா பொதுவாக சோஷியல் மீடியாவில் உங்களுடைய ப்ரைவசி எப்பவுமே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ரொம்ப தேங்க்யூ. ஸோ கொஞ்ச நாளாக வந்துட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகள் அப்படின்றது கேட்டிருந்தீங்க, அதுக்கெல்லாம் பதிலும் சொல்லியிருந்தனால ஸோ இன்னும் ஒரு சிலர் பர்டிகுலராக கேட்டது என்னன்னா, எனக்கு வந்துட்டு எப்படி ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ அதை ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த செய்முறை விளக்கத்தோட சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான செய்முறை விளக்கம் தான் இப்போ உங்களுக்காக வரப்போகுது. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ சைட்ல வந்துட்டு வந்துடும். நான் நகர்ந்து உட்காந்து கேமரா வந்து திருப்பிப்போம். ஓகே, இப்போ நான் நகர்ந்து உட்காந்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா, இங்க வந்துட்டு இருங்க, இதையும் சொல்லிடுறேன். இப்போ இங்க ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டு இருக்கும், ஏன்னா இது கொஞ்சம் வேலை அதிகம். இங்க ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டு வரும் பாருங்க, இதுல வந்துட்டு ஸ்கிரீன் ரெக்கார்டு நான் பண்ணிடுவேன். ஸோ இதுல வந்துட்டு வாய்ஸ் அப்படின்றது நல்லா இருக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு இந்த மைக்ல இருக்க வாய்ஸ் தான் மொபைல்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, அதை அப்படியே எடுத்துப்பேன். இருக்கிறதுலே கஷ்டம் இதுதான். ஓகே, இப்போ சைட்ல ஸ்கிரீன் வருது பாருங்க. இப்போ நான் வந்துட்டு தம்ப்நெயில் மேக் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக்ஸ்ஆர்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நான் வந்துட்டு ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. பட் இதுதான் இப்போதைக்கு வந்துட்டு, இப்போதைக்கு இல்லை, ரொம்ப நல்லா இருக்கக்கூடியது இந்த ஒன்று தான். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு, நான் கற்றுக்கிட்டேன், இதுலேயே கற்றுக்கிட்டதுனால ஈஸியாக இருக்கு. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் தெரியும், நீங்கள் சைடில் பார்த்துக்கோங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன். ஸோ எடிட் எ ஃபோட்டோ அப்படின்றது, எடிட் எ வீடியோ அப்படின்றது இருக்கு. ஆமாங்க, இதில் வீடியோவும் எடிட் பண்ண முடியும். மேக் எ அதாவது கலெக்ஷன் அப்படின்றது, நம்ம வந்து நிறைய ஃபோட்டோலாம் கலெக்ஷன் பண்ணிக்கிறோம் அது. ஸோ நான் சூஸ் பண்ணக்கூடியது, நீங்கள் என்ன சூஸ் பண்ணோம்னா ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு எடிட் எ ஃபோட்டோ அப்படின்றது தான் கிளிக் பண்ணும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னு உங்களுடைய கேலரிஸ் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்க, நான் நிறைய வீடியோஸ் அப்படின்றது எடுத்து வச்சு ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது தம்ப்நெயில் வந்து பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல என்ன செய்வோம்னா பேக்ரவுண்ட் தான் சூஸ் பண்ணுவோம். அந்த பேக்ரவுண்ட் தான் இப்போ நம்ம சூஸ் பண்ணோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் என்ன செய்ய போறேன்னா வந்துட்டு எனக்கான வந்துட்டு பேக்ரவுண்ட் அப்படின்றது தனியாக எடுத்துக்க போறேன். ஸோ ஒரு லோன் ஆப்க்கு நான் வந்துட்டு இப்போ ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ அதுக்கானது வந்துட்டு இப்போ போடுறேன். நான் இந்த இடத்துல பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, கட்டம் கட்டமா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நிறைய விதமான பேக்ரவுண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். நீங்க இதுல சர்ச் பண்ணி கூட பேக்ரவுண்ட் அப்படின்றது எடுத்துக்கலாம். பிகாஸ் எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போறேன்னா, உங்களுக்கு சொல்லி தர்றதுக்காக ஒரு ஒயிட் கலருக்கான பேக்ரவுண்ட் அப்படின்றது எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் அப்படின்றது கொடுத்துட்டேன். இப்போ என்னன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்க வந்துட்டு ஒரு போட்டோ எடிட் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டூல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சைடு கார்னர்ல பாருங்க இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்க மேல வந்துட்டு கிராப் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த கிராப் அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கிராப் கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ இது என்னன்னா யூடியூப் தம்ப்நெயிலுக்கான சைஸ்ல வந்துட்டு இல்ல. யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் அப்படின்றது 16.9 அப்படின்றது இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பாக்ஸா போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா சைட்ல, அந்த பாக்ஸ் வந்து கணக்கு வைங்க. 1 2 3 4 5வது ஆப்ஷன் 16.9 இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ யூடியூப் தம்ப்நெயிலுக்கான பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக் மார்க் இருக்கும், இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு தம்ப்நெயில் பேட்டர்ன் அப்படின்றது உருவாயிடுச்சு, அதுக்கான பேக்ரவுண்ட் உருவாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ரொம்ப சிம்பிளா வந்துட்டு இப்போ என்னுடைய போட்டோ அப்படின்றத உள்ள வைக்கிறேன். நான் இப்போ என்னுடைய போட்டோ உள்ள வைக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க் இருக்குங்களா, சாரிங்க, நான் வந்து நானே எடிட் பண்ற மாதிரி போயிட்டேன்.
ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு பாருங்க. இங்க வந்துட்டு அந்த ஒன்று டூல்ல இருந்து நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. ஆட் ஃபோட்டோ, ஏன்னா கீழே தான் உங்களுக்கு டூல் எல்லாமே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஆட் ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துட்டு, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல பாத்தீங்கன்னா நீங்க போட்டோ எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா, அந்த போட்டோ இதுல கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் மேலே தள்ளுறேன் நான். ஸோ ஆன்மீகம் சேனல் நிறைய இருக்கு. ஸோ இந்த போட்டோவே நான் எடுத்துக்கிறேன் நான். இப்போ இந்த போட்டோவை தொட்டுட்டீங்கன்னா இங்க வந்துடும், சைடில் வந்துச்சுங்களா, 8 போட்டோ வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை என்ன பண்றேன்னா ஆட் அப்படின்றது வந்து கொடுத்துட்றேன். மேலே இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு ஆட் இருக்கு. இப்போ போட்டோ இந்த வாக்குல இருக்குது. இந்த வாக்குல இருக்கிற போட்டோ இப்படி பார்த்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த போட்டோ வந்துட்டு இந்த ரொட்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபிளிப் ரொட்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க சைட்ல இருக்கு, இப்படி மாத்திக்கலாம். ஸோ இது இப்படி 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 மாத்திக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம இஷ்டம் தான். நான் இப்போ இந்த சைடு வைக்க போறேன், அதனால வந்துட்டு இதை இந்த சைடு மாத்திட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்த உடனே இந்த போட்டோ இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே பேக்ரவுண்ட் பிஜி அப்படின்னு போட்டிருக்காங்க, அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட் போட்டிருக்காங்க. அதை இப்போ கிளிக் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கு, அதை கொடுத்துட்றேன் நான். இப்போ என்னன்னா சட்டுன்னு வந்துட்டு அது லோடிங் ஆகி அந்த பேக்ரவுண்ட் அப்படின்றத ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த சைட்ல வந்து ஒரு அம்புக்குறிமா இருக்குங்களா, இந்த அம்புக்குறியை வச்சு இழுத்தீங்கன்னா இது வந்து பெருசாயிடும். ஸோ இப்போ பெருசாயிடுச்சுங்களா. இப்போ நீங்க வந்துட்டு போட்டோ இப்படி சின்னதாக்கிக்கலாம். அந்த 2 கையை வச்சு இப்படி தள்ளுங்க. இப்படி தள்ளினே உங்களுக்கு அந்த ஒலி மட்டும் தான் வரும், அதாவது டாட் டாட்டா வரும். அதுல வந்து 2 கையை வச்சு நான் தள்ளுறேன் நான். ஸோ இப்போ தள்ளிட்டேன் நான். இப்போ என்ன பண்றேன்னா எனக்கு தகுந்த மாதிரி இதை செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு ஹைலைட்டா இருக்கணும், பின்னாடி அதாவது ஹைலைட்டா தெரியணும். அப்போ என்னுடைய போட்டோவை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்துட்டு போர்டர் அப்படின்றது பாத்தீங்களா, அந்த இதை வந்து கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ண உடனே இப்போ பேக்ரவுண்ட் அப்படின்றத நீங்க என்ன கலர் வேணும் அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து லைட்டா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட்ல ஷேடோ அப்படின்றது கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ புது ஆப்ஷன்லாம் நிறைய வந்துருக்குது. இதை வந்து கலர் சூசிங்னா இங்கே போட்டாங்க. இப்போலாம் கீழே கலர் சூசிங் இருக்கு பாருங்க. இந்த கலர் சூசிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கலர் அப்படின்றது வரும். ஸோ நான் அதே ரெட் கலர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன், ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ரெட் கலர் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னுடைய ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக வந்து தெரியும் பாருங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ஹைலைட்டாக உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்றது எழுதணும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா லோன் ஆப் ரிவ்யூன்னு போகிறேன், பிகாஸ் அதுதான் இப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே போடுறேன் லோன் ஆப் ரிவ்யூ. கேப்ஸ் லெட்டர் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ராக்டிக்கலா காட்டும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை வந்துட்டு லோன் ஆப் ரிவ்யூ அப்படின்றத கொண்டு வந்துட்டேன். அந்த ஒயிட் கலர்ல அது இருக்குது. இப்போ இந்த சைட்ல மறுபடியும் பிடிச்சி இழுத்தோம்னா அது பெருசாகும். ஸோ பெருசாயிடுச்சுங்களா. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இப்போ இந்த எழுத்து அப்படின்றது பின்னாடி போகணும். அதுக்கு வந்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சைட்ல பாருங்க சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, சதுரமா பாக்ஸ் மாதிரி. அதை கிளிக் பண்ணோன்னு இந்த ஏரியா ஓப்பன் ஆகும். இப்போ மேலே இருக்கிற அந்த பேரை வந்துட்டு தொடுங்க. அதை தொட்டு நீங்க அப்படியே கீழே வந்து டிராகன் ட்ராப்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கீழே இறக்குனீங்கன்னா இப்போ உங்க போட்டோவுக்கு பின்னாடி போயிடும். இப்போ வந்து பின்னாடி போயிடுச்சு அந்த போட்டோ, அந்த எழுத்து அப்படின்றது. அந்த பேரை வந்துட்டு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா முன்னாடி வந்துடும், பின்னாடி கொண்டு போனீங்கன்னா பின்னாடி போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கலர் அப்படின்றது வந்து இதுக்கு கொடுக்கலாம். ஸோ அதே ரெட் கலர் அப்படின்றது கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ ஓகே, இப்போ என்னாச்சுன்னா இப்போ நமக்கு வந்துட்டு சூப்பரா வந்துட்டு இருக்குது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் இந்த இடத்துல தொடும்பொழுது வந்துட்டு இந்த போட்டோ கிளிக் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி போட்டோ கிளிக் ஆக கூடாது அப்படின்னா இப்போ இந்த போட்டோ நம்ம தொட்டோமா அந்த சைட்ல பாத்தீங்கன்னா பூட்டு மாதிரி இருக்கு பாருங்க, அந்த பூட்டை வந்து தொட்டுருங்க. இப்போ இந்த பூட்டை தொட்டுட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகும் இங்க பாருங்க, நீங்க என்னதான் இந்த போட்டோவை தொட்டாலும் இந்த போட்டோ கிளிக் ஆகாது. இது மாதிரி தொட்டுட்டு இருக்கிறேன், அதுவே மேலே தொட்டா கிளிக் ஆயிடுச்சு. சரி ஓகே, நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்க பாருங்க அந்த ஏரோ மார்க் மேல இருக்கு பாருங்க, அந்த லெஃப்ட் ரைட் வந்து ஏரோ மார்க் இப்படி போட்டுருக்காங்களா, இந்த மாதிரிலாம் போட்டுருக்கல. அதை நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்வர்ட் போகும், இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்ல வரும். ஸோ அதை வந்துட்டு வச்சுக்கோங்க, எப்பவுமே மறந்துடாதீங்க. அடுத்தது இதுல வேற என்ன போடலாம், இப்போ வந்துட்டு நல்லா அட்ராக்டிவா தெரியணும் எல்லாருக்குமே. அப்போ அடுத்தது இதுல என்ன நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதுல நான் இன்னொரு வார்த்தை இப்போ லோன் அப்ளிகேஷன் ரிவ்யூன்னு நான் போட்டுட்டேன். ஏன்னா டைட்டிலே நான் வந்துட்டு தம்ப்லைன்லயே நான் உள்ள என்ன கொடுக்குறேன்றத சொல்லிடணும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோன் ஆப் ரிவ்யூ அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷன் பேரை நான் சொல்ல வேணாம், ஏன்னா அப்ளிகேஷன் பேரை வந்துட்டு அதை டிபெண்ட் பண்ணி வரவங்க ரொம்ப கம்மி. பட் அப்ளிகேஷன் பேர் சொல்லாம போட்டேன்னா அதை வந்துட்டு நிறைய பேர் பார்க்கலாம், என்ன இது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதே போல யூடியூப் பாலிசின் படி ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி ப்ரொமோஷனா இருந்தால் அதை நம்ம சொல்லிடணும், இது ப்ரொமோஷன் கிடையாது.
அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், ஸோ இந்த இடத்துல முழுக்க முழுக்க இதுல வந்து என்ன பண்ண போறேன்னா லோ சிபில் அப்படின்னு போட போறேன். ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ல லோ சிபிலுக்கு லோன் தராங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன், லோ சிபில் அப்படின்றத வந்துட்டு போடுறேன். இதுல முக்கியமான விஷயம், இந்த கலர் காம்பினேஷன் நமக்கே தெரியணும். இப்ப நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு, இப்ப ஹைலைட்டா இந்த கலர் தெரியும், இப்ப நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு ப்ளூ கலர் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்சஸ்ல நிறைய இருக்கும். இந்த சைட்ல வந்துடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஆப்ஷன் போட்டு கலர் கொடுத்துருக்காங்க வானவில், அதை தொட்டிங்கன்னா நீங்க ஒவ்வொரு கலரையும் டார்க்கா மாத்திக்கலாம். ஸோ இங்க பாருங்க, இப்ப டார்க்கா மாறிடுச்சிங்களா. இங்க வந்து நிறைய கலர்ஸ் அப்படின்றது இருக்கும். இங்க வந்துட்டு இந்த கலர், இந்த சென்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டபுள் லேயர் கலர் அப்படின்றதுலாம் வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு வேணாம். ஸோ டபுள் லேயர் கலர் எனக்கு தேவையில்ல. நீங்க தேவைன்னா வந்துட்டு அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கலர்லேயே பக்கத்தில் வந்து டெக்ஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்கிற கலர் ஆல்ரெடி இதுல டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த கலர் வர நம்ம கிளிக் பண்ணி இங்க பாருங்க மாறும் பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மாறும். இதெல்லாம் தேவை கிடையாது நமக்கு. இது எதுக்கு கிரிஞ்சா இருக்குது பார்க்க. ஓகே, லோ சிபில் அப்படின்றது இது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல யூஸ் பண்ணி கூகுள் ஆப் அப்படின்றத உள்ள இறக்கிட்டு நான் வந்து கீபோர்ட்ல நான் என்ன பண்ணுவேன்னா தமிழ் ஃபாண்ட் அப்படின்ற டைப் பண்ணுவேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு லோன் எடுப்பதற்கு முன்பு இதை தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் அப்படிதான் இருக்கும், நெட்டு ஸ்லோவா இருக்கும். அதனாலதான் இதை யூஸ் பண்ணவே மாட்டேன். நானே டைப் பண்ணிப்பேன், வீடியோக்காக தான் டைப் பண்றேன். ஒரு லோன் எடுப்பதற்கு முன்பு இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இந்த இது நிறைய வந்துருச்சு போல. ஓ, ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு போல. இப்ப நம்ம என்ன பண்ணனா, இந்த கலருக்கு இதை கொண்டு வந்து வச்சிடணும். பிளாக் கலர் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு லோன் எடுப்பதற்கு முன்பு இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து கட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம இங்கேயே கூட கலர் சூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, நான் எல்லோ கொடுக்குறேன் நான். ஏன்னா அவுட்லைன் இதுல கொடுக்க முடியாது, ஒரு ரேண்டம் கலர் மட்டும் தான் அதில் கொடுக்க முடியாது. இப்ப என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல போட்டேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இந்த கலருக்கான பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணணும். ஸோ அந்த பேக்ரவுண்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஹைலைட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த ஹைலைட் டூல கிளிக் பண்ணுங்க. கலருக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க, அதை தொட்டிங்கன்னா இங்க பாருங்க பேக்ரவுண்ட் வந்துச்சு. இதுல வரக்கூடிய பேக்ரவுண்ட் எப்படிதான், இப்போ இந்த ஸ்டோன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹைலைட்டுக்கு பக்கத்துல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பெருசு பண்ணீங்கன்னா இந்த கலருக்கு மேட்சா வேற எந்த கலர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் இதுவே கொடுத்துக்கிறேன் நான். இப்போ பேக்ரவுண்ட் கலர் அதுவே கொடுத்துட்டு இப்போ வந்து ஹைலைட் பண்றேன் பாருங்க. மற்ற அந்த வேர்டு இதுலலாம் மறையுது பாருங்க. ஓகே, இப்போ வந்து கொடுத்தாச்சு. ஒரு லோன் எடுப்பதற்கு முன்பு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது. ஸோ இதனுடைய மெயின் அப்படின்றது. அடுத்தது கீழே கொஞ்சம் கேப் இருக்கு. இப்ப இந்த கீழே இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணும். அதுல என்ன வார்த்தை போடணும் நீங்க சொல்லுங்க. அதுல என்ன வார்த்தை போடுவீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க. இதுல வந்துட்டு திஸ் ஆப் ரியல் ஆர் ஃபேக் கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். ஏன்னா எதையுமே நம்ம உறுதிப்படுத்திடக்கூடாது. இப்போ அதே போல நான் போட்டுட்டு என்ன பண்றேன்னா இதை கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடும். இந்த இடத்துல வச்சு நான் வந்து இதை இழுத்து விடும் பொழுது இந்த இடம் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், ஆல்ரெடி நம்ம ப்ளூ இதெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். போட்ட கலரே போட்டால் சில நேரங்கள்ல அது அடிக்கிற மாதிரி கூட வந்துடும். ஸோ ரெட் அப்படின்றத போடுறத விட இந்த இடத்துல வந்து நான் இந்த கலர் போடலான் இருக்கேன். ஸோ இந்த லைட் கலர் போடும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ஸோ இந்த லைட் கலர் போட்டு நம்ம வந்து ஒயிட் கலர் அவுட்லைன் அப்படின்றது கொடுத்துடலாம். பிகாஸ் இது வந்துட்டு பேக்ரவுண்டு ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால நமக்கு ஹைலைட்டாக தெரியாது. அதுக்கு தான் ஷேடோ நம்ம கொடுக்கணும். இங்க பாருங்க, இதுலயே பாருங்க லாஸ்டா ஷேடோ இருக்கு. இந்த ஷேடோ கொடுத்தீங்கன்னா கருப்பு கலர்ல லைன் வந்துருச்சு பாத்தீங்களா. இப்போ இந்த ஷேடோ வந்துட்டு பொசிஷன் கரெக்டாக கொண்டு வரணும். இங்க பாருங்க, பொசிஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை வந்துட்டு அப்படியே ஜீரோவில் வச்சிருங்க. இந்த இடத்தையும் மேலே இருக்கிறது ஜீரோ வச்சுன்னா இந்த எல்லாம் ஈவனாக வந்துச்சு பாருங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு இதை லாஸ்ட்டுக்கு இழுத்து விட்டுட்டோம்னா ஹைலைட் ஆயிடும். இதை வந்து இங்கே ஃப்ரண்ட்டுக்கு 100 ஆக்கி விட்டுரும். இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஹைலைட்டா தெரியுதுங்களா.
அவ்வளோதாங்க. ஒரு அற்புதமான தம்ப்நெயில் அப்படின்றது ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்றத கீழே மறக்காம சொல்லுங்க. இங்க சைடில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். இப்போ லோடிங் ஆயிட்டு இருக்கு, டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்க டன் கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லா வெளியில போயிடும், வேஸ்ட் ஆகி போயிடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டன் கொடுக்குற டவுன்லோட் அதர் காப்பி அப்படின்றது கொடுக்காம, ஸோ இந்த இடத்துல காப்பி லிங்க் இருக்கும், அந்த லிங்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணி இப்போ காப்பி ஆயிடுச்சு லிங்க். இதை வந்து இப்படி மேலே டச் பண்ணீங்கன்னா வேற எங்கேயாவது அந்த டன்னு அதர் டவுன்லோடு காப்பி அப்படின்றது கொடுக்காம மேலே எங்கேயாவது டச் பண்ணீங்கன்னா அது அப்படியே வந்துட்டு போயிடும். இப்போ முக்கியமான விஷயம், நீங்க காப்பி பண்ணதை எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாவது போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நீங்க வேற ஏதாவது இதுல எடிட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால தாராளமா எடிட் பண்ண முடியும். இவ்வளவுதான் ஒரு தம்ப்நெயில் அப்படின்றது உருவாக்குறது. ரொம்ப எளிமையா ஒரு தம்ப்நெயில் அப்படின்றது உருவாக்க முடியும். அதே போல இதுல இன்னும் நிறைய இருக்குங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது நீங்க வீடியோவா கூட கன்வெர்ட் அப்படின்றது வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு இனி வரும் வீடியோ காலில் பார்க்கலாம். ஸோ இது எப்படி வந்து நம்ம பண்றது அப்படின்றது. ஓகே கைஸ், பாய். நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.